தினமும் தான் இட்லி தோசைன்னு செய்கிறோம். ராத்திரிக்கு கம்பு அடை செய்யலான்ட்டு கம்பு அடை செஞ்சால் இது என்ன கம்படை அது இதுன்னு செஞ்சு வச்சுருக்கீங்க, இட்லி தோசை பூரி கிழங்கு இல்லையான்னு சொல்லிட்டாங்க. சரி, செஞ்சதை எல்லாத்தையுமே பிளேட்லேருந்து எடுத்து திரும்பவும் தோசை கல்லுக்கு மாற்றி அதை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் திருப்பி திருப்பி போட்டு அதோட பழைய நிலைமைக்கு கொண்டு இதுக்கு வேற வேண்டான்னு சொன்னதுக்கு வேற எண்ணெயை வேற வலிச்சு ஊற்றணுமேன்ட்டு அந்த எண்ணெயும் திரும்ப எடுத்து அந்த கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம மாவை வேற தட்டுட்டு 4 தட்டு தட்டினோமே, அந்த தட்டினதை எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து கையால் எடுத்து அந்த பாத்திரத்திலே வச்சு தண்ணி தொட்டு வேற இதை வேற பண்ணோம். அதையுமே அந்த தண்ணி அதுக்குள்ளேயே போட்டுட்டு தண்ணி எந்த அளவுக்கு சேர்த்தமோ அந்த தண்ணியை வேற வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா கம்பு தோசையே வேணான்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாவை நல்லா பிணைஞ்சது எல்லாத்தையும் திரும்ப ஒன்று கூடி வச்சுட்டு இதுக்குள்ளே சேர்த்துருந்த உப்பு, மல்லி, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்குனது எல்லாத்தையுமே எடுங்கடான்னு கடன் எடுத்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருந்தேன், அதையும் எடுத்துட்டு பெருங்காயத்தூள் எடுத்துட்டு கொஞ்சமாக இந்த சீரகத்தை சேர்த்துருந்தேன், அதையும் எடுத்துட்டு மல்லித்தலையும் எடுத்துட்டு இந்த கம்பு மாவையும் எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, வேற என்னங்க பண்ணுறது.